ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனை பற்றி நிலா இருந்துட்டு ரொம்பவே பெருமையாக வந்து நினைக்கிறாங்க. இவர் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரா, சரி நம்ம அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழன் நல்லவனாக மாறட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா சோழன் கிட்ட நம்மளுடைய லவ்வை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சோழன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், சோழன் ரொம்பவே நல்லவனா இருக்க போறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு அண்ணன் ஓவரா நல்லவனா ஆயிடுதுன்னு அப்புறம் சோழன் யாருன்னு யாருக்குமே தெரியாம போயிரு போகுது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகிறதுல உடனே சோழனோட ஓனர் ஃபோன் பண்ணி, டேய் இன்னைக்கு என்னடா பண்ணி வச்ச கஸ்டமர் கிட்ட, ரெண்டு பேரும் ஓவரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி என்னடா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு இதெல்லாம் திறந்தது ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தான் கொஞ்சமாக நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இந்த ஓனர் ஃபோன் பண்ணி இப்படி என்ன பல்பு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம பல்லவன் இருந்துட்டு பஸ் ஸ்டாப்க்கு போகிறாரு. அப்போ நம்ம காயத்ரி வராங்க. பல்லவன் கிட்ட போயிட்டு, நீங்கள் ஓகேவா, என்னை பார்த்தா ஏதாவது சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதா, நான் நல்லதாங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.